இலங்கை வானொலி டிஆர்எம் ஒலிபரப்பை தொடங்குவது எப்போது? தமிழ்நாட்டு வானொலி நேயர்கள் காத்திருப்பு. இது மகரந்த மலர்கள் வலையொலி. நான் உங்கள் ஜெயக்குமார். 2025ஆம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி குறித்த நிகழ்ச்சிகளை நாம் நமது வலையொலியில் பார்த்து வருகிறோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் டிஆர்எம் எனப்படும் டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல் எனப்படும் டிஜிட்டல் வானொலி ஒலிபரப்பை எப்போது தொடங்கும் என்று தமிழ்நாட்டு வானொலி நேயர்கள் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றனர் என்றால் அது மிகையாகாது. வானொலி நேயர்களுக்காக குறிப்பிடத்தக்க வகையில் 2 வாட்ஸ்அப் குழுக்கள் இயங்கி வருகின்றன. சர்வதேச வானொலி நேயர்கள் குழு, வானொலி ரசிகர்கள் குழு. இந்த 2 குழுக்களிலும் வானொலி நேயர்கள் டிஆர்எம் ஒலிபரப்புகளை பற்றி மிகுதியாக கருத்துக்களை பரிமாறி வருகின்றனர். இலங்கை வானொலி காலை ஒலிபரப்பாகும் அந்த சர்வதேச ஒலிபரப்பில் இலங்கை வானொலி விரைவில் டிஆர்எம் ஒலிபரப்பை தொடங்க உள்ளது என்ற தகவலை விளம்பரமாக அறிவித்து வந்தார்கள். அந்த அறிவிப்பு வந்தது முதலே தமிழ்நாட்டில் உள்ள வானொலி நேயர்கள், டிஆர்எம் விரும்பிகள் இலங்கை வானொலி எப்போது டிஆர்எம் ஒலிபரப்பை தொடங்கும் என்று கேட்டும் தகவல்களை பகிர்ந்து வந்தனர். அந்த நாளை ஆவலாக எதிர்பார்த்து வந்தனர். புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு டிஆர்எம் ஒலிபரப்பை இலங்கை வானொலி தொடங்கும் என்று காத்திருந்தனர். தமிழ் பொங்கல் விழாவில் டிஆர்எம் ஒலிபரப்பு தொடங்கும் என்று எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அதுபோல் எதுவும் நடக்கவில்லை. எனவே தமிழ்நாட்டு வானொலி நேயர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பிலும் ஏமாற்றத்திலும் உள்ளனர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் பணியாற்றும் ஒரு நபர் சர்வதேச வானொலி நேயர்கள் குழுவில் உறுப்பினராக உள்ளார். அவர் கூட இலங்கை வானொலி ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் SLBC விரைவில் டிஆர்எம் எனப்படும் டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல் ஒலிபரப்பை தொடங்கவிருக்கிறது என்ற தகவலை பகிர்ந்திருந்தார். இந்த தகவல் வந்தவுடனே தமிழ்நாட்டு வானொலி நேயர்கள் டிஜிட்டல் தரத்தில் மிகவும் தெளிவாக நிலையத்தில் ஒலிப்பது போன்றே இசையை துல்லியமாக ரசிக்க ஒலிபரப்பு தயாராகிவிட்டது என்று மகிழ்ந்திருந்தனர். எப்போதுமே வானொலி உலகில் இலங்கை வானொலி ஒரு முன்னோடி வானொலி என்றால் மிகையில்லை. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய வீரர்கள் கூட அந்த இமயமலையின் எவரெஸ்ட் சிகரத்தில் இலங்கை வானொலி ஒலிபரப்பை கேட்டு மகிழ்ந்தனர் என்பதை வரலாறு கூறிக்கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையிலே தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அகில இந்திய வானொலி நிலையங்கள் திரைப்பட பாடல்களை ஒளிபரப்ப தயங்கி கொண்டிருந்த போது அரை மணி நேரம் திரைப்பட பாடல்களை அகில இந்திய வானொலி ஒளிபரப்பினாலே அது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. சில ஆண்டுகள் அகில இந்திய வானொலி திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்பக்கூடாது என்று கூட சட்டம் வைத்திருந்தனர். எனவே அந்த காலகட்டத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் வர்த்தக ஒலிபரப்பு உள்ளிட்ட சேவைகள் அழகிய தமிழ் பாடல்களை, இனிய தமிழ் பாடல்களை நல்ல நிகழ்ச்சிகளின் பெயர்களோடு இனிய குரலை உடைய அறிவிப்பாளர்களுடைய சேவையோடு தொடங்கிய போது நல்ல வரவேற்பு கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். வர்த்தக ஒலிபரப்பு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. பண்பலை ஒலிபரப்பு வந்த பிறகு தென்றல் பண்பலை ஒலிபரப்பு உள்ளிட்ட பல்வேறு ஒலிபரப்புகள் இலங்கையில் நடைபெற்று வருகின்றன. அந்த ஒலிபரப்புகளை தமிழ்நாட்டில் உள்ள நேயர்கள் தங்கள் வானொலி பெட்டியில் கேட்டு ரசிக்கும் வண்ணம் உள்ளது. மதுரையும் மதுரைக்கு தெற்கிலும் உள்ள பல்வேறு நகரங்களில் வசிக்கும் தமிழ்நாட்டு வானொலி நேயர்கள் இலங்கை வானொலி ஒலிபரப்புகளை தங்கள் வானொலி பெட்டியில் தங்கள் வீடுகளில் இருந்த வண்ணம் கேட்டு ரசிக்க முடிகிறது. ஏனெனில் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒலிபரப்பாக இலங்கையில் பண்பலை ஒலிபரப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை அதிகபட்சமாக பெருநகரங்களில் மட்டும் பண்பலை ஒலிபரப்பு 20 கிலோவாட் திறனில் ஒலிபரப்பப்படுகிறது. சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி போன்ற இடங்களில். மற்ற அனைத்து பண்பலை ஒலிபரப்புகளிலும் அகில இந்திய வானொலி 10 கிலோவாட் உயர் சக்தி ஒலிபரப்பாக வழங்கி வருகிறது. அதற்கு மேல் வழங்குவதில்லை. எனவே இதன் ஒலிபரப்பு எல்லை மிகவும் குறுகியதாக இருக்கிறது. ஆனால் இலங்கையில் அப்படியல்ல. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் தனது ஒலிபரப்பை, பண்பலை ஒலிபரப்பை 50 கிலோவாட்டில் கூட உயர் சக்தியாக வழங்கி வருவதால் அந்த ஒலிபரப்பு இலங்கை மட்டுமல்லாது இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின், தென் தமிழ்நாட்டின், கடலோர தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் மிக தெளிவாக ஒலிப்பதை நாம் அறிய முடிகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டு நேயர்கள் இலங்கை வானொலியை நேசிப்பதில்,
ரசிப்பதில் அலாதி பிரியம் கொண்டிருக்கின்றனர். அந்த இலங்கை வானொலியினுடைய அறிவிப்பாளர்களின் பெயர்களை இப்போதும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய குரலில் நிகழ்ச்சிகளை கேட்டால் எப்படி இருக்கும்? இவர்களுடைய குரலில் நிகழ்ச்சிகள் அப்படி ஒலிக்கும். இந்த அழகு தமிழ் பெயரில் இலங்கை வானொலி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் என்றெல்லாம் இன்றைக்கும் வானொலி புலன குழுக்களில் வானொலி நேயர்கள் தங்கள் கருத்துக்களை நண்பர்களோடு பகிர்ந்து மகிழ்ந்து உரையாடி வருகின்றனர். எனவே டிஆர்எம் டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல் ஒளிபரப்பு அவசியமானது என்கிறார் சர்வதேச வானொலி நேயர் குழுமத்தினுடைய நிர்வாகி திருப்பூர் வாய்ப்பாடி குமார் அவர்கள். மத்திய அலை ஒளிபரப்புகள் நீண்ட தொலைவு செல்வதில்லை. இப்போது குறுக்கீடுகள் நிறைய வருகின்றன. பண்பலை வானொலி ஒளிபரப்பில் கூட குறுக்கீடு உள்ளது. எல்இடி பல்புகள், மின்சாதனங்கள் பண்பலை ஒளிபரப்பிலும் குறுக்கீடுகளை தருகின்றன. ஆனால் இந்த டிஜிட்டல் ரேடியோ மாடல் டிஜிட்டல் ஒளிபரப்பு மிகவும் தெளிவாக இருக்கிறது. எந்த குறுக்கீடும் இல்லை. ஜர்னலைன் எனப்படும் செய்திகளை நாம் நேரில் படிக்கலாம். இணையத்தை கூட இந்த தொழில்நுட்பத்தில் வழங்க முடியும். இவ்வளவு வசதிகள் உள்ளன. ஒரே அலைவரிசையில் 4 ஒளிபரப்புகளை வழங்க முடியும். எனவே டிஜிட்டல் ரேடியோ மாடல் ஒளிபரப்புகளை எதிர்காலத்தில் அல்ல இப்போதே கொண்டு வர வேண்டும் என்கிறார் வாய்ப்பாடி குமார் அவர்கள். ஆக டிஜிட்டல் ரேடியோ மாடல் டிஆர்எம் ஒளிபரப்புக்கென்று தனி குழுக்களை அமைத்து நேயர்கள் கருத்துக்களை பரிமாறி வருகிறார்கள். எனவே மத்திய அலை ஒலிபரப்பு, பண்பலை ஒலிபரப்பு, சிற்றலை ஒலிபரப்பு என்றெல்லாம் கடந்து இப்போது டிஆர்எம் ஒலிபரப்பு என்ற தளத்தில் வானொலி பயணித்து வருகிறது. இந்தியாவில் 36 வானொலி நிலையங்களில் டிஆர்எம் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சென்னை வானொலியும் திருச்சிராப்பள்ளி வானொலியும் டிஆர்எம் அலைவரிசையில் ஒலிபரப்பு செய்து வருகின்றன. மிக குறைந்த திறன் கொண்ட சக்தியில் இது ஒலிபரப்பப்படுகிறது. சென்னை வானொலி 8 கிலோவாட் திறனிலும் திருச்சிராப்பள்ளி வானொலி 4 கிலோவாட் திறனிலும் டிஆர்எம் ஒலிபரப்புகளை செய்து வருகிறது. டிஆர்எம் ஒலிபரப்புகளை பற்றி திருச்சிராப்பள்ளி வானொலியினுடைய தலைவர் பொறியாளர் அஜித் அவர்கள் கூறும்போது, டிஆர்எம் வானொலி பெட்டிகள் பரவலாக எல்லா இடங்களிலும் கிடைக்கத் தொடங்கும் போது இந்த டிஆர்எம் ஒலிபரப்பு பெருவாரியான மக்களை சென்றடையும், மிகுந்த புகழ் பெறும் என்று வானொலி நேரலை நிகழ்ச்சியில் கூறியதை நாம் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். டிஆர்எம் ஒலிபரப்பை கார்களில் நாம் கேட்க முடியும். லட்சக்கணக்கான அதிநவீன கார்களில் டிஆர்எம் ஒலிபரப்பு உள்ளது. ஒலிபரப்புக்கு வானொலி பெட்டி உள்ளது. ஆனால் எத்துணை கார் உரிமையாளர்கள் டிஆர்எம் வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரம் இல்லை. எத்தனை நேர்கள் டிஆர்எம் வானொலி பெட்டி வைத்தனர் என்பதும் புள்ளி விவரம் இல்லை. எனவே அகில இந்திய வானொலி ஏனோ தானோ என்று டிஆர்எம் ஒலிபரப்பை செய்து வருகிறது. இதற்கெல்லாம் மாற்றாக இலங்கை வானொலி டிஆர்எம் ஒலிபரப்பை தொடங்கினால் அது அகில இந்திய வானொலி டிஆர்எம் ஒலிபரப்பை மேலும் மேலும் விரிவுபடுத்த ஒரு உத்வேகமாக உற்சாகமாக அமையும் என்று தமிழ்நாட்டு வானொலி நேயர்கள் கருதி வருகின்றனர். எனவேதான் இலங்கை வானொலி ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் எப்போது டிஆர்எம் ஒலிபரப்பை தொடங்கும் என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு வானொலி நேயர்கள். ஆனால் அங்கே நிலைமை என்னவென்று தெளிவாக தெரியவில்லை. வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்படுமா, டிஆர்எம் ஒலிபரப்பு தொடங்கப்படுமா என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஏதும் இல்லை. உறுதிப்படாத தகவல் தான் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி டிஆர்எம் ஒலிபரப்பு இலங்கையில் தொடங்கப்படும் போது அகில இந்திய வானொலியும் தன்னுடைய திறனை அதிகப்படுத்தி முழுவீச்சில் செயல்படும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது. எனவே டிஆர்எம் ஒலிபரப்பு வரட்டும், மக்களுக்கு அது நல்ல நல்ல இசை நிகழ்ச்சியில் தரட்டும் என்பதை தான் நம்முடைய எண்ணமாகவும் நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கிறது. அரசு இந்த கோணத்தில் தன்னுடைய கவனத்தை திருப்பி ஒலிபரப்பை தரம் உயர்த்த வேண்டும் என்று வானொலி நேயர்கள் விரும்புகிறார்கள். டிஆர்எம் வானொலி ஒலிபரப்பை இலங்கை வானொலி தொடங்கி நடத்தும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து தமிழ்நாட்டு வானொலி நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நாம் தெளிவாக கூற இயலும். என்ன நேயர்களே, டிஆர்எம் ஒலிபரப்பு குறித்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள். அடுத்த நல்ல ஒரு வானொலி தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நான் ஜெயக்குமார். வானொலி பற்றிய தகவல்களையும் பிற இலக்கிய செய்திகளையும் தெரிந்து கொள்ள எப்போதும் மகரந்த மலர்கள் வலையொலி
இணைந்திருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் சே. ஜெயக்குமார்.